இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுதல். டேக்கிங் அப் த கிராஸ் அண்ட் ஃபாலோயிங் ஜீசஸ். வசனம் மத்தேயு 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புவதற்கு முன்பாக அவர்கள் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவை பின்பற்றுவது வெறும் ஆசீர்வாதங்களை பெறுவது மட்டுமல்ல, அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய வார்த்தையை நம்ம பண்ணி மதித்து அதன்படி வாழ்வதாகும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சிலுவை என்பது நம் அடையாளம் அல்ல, இது ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. அதாவது சும்மா கழுத்தில் செயினில் நம்ம சிலுவை போடுறதுனால, நெத்தியில் சிலுவை போடுறதுனால நம்ம சிலுவையை நம்ம பின்பற்றுகிறோன்னு கிடையாது. சிலுவை என்பது பாருங்கள், அநேகர் நினைக்கிறாங்க சிலுவை என்பது துன்பம், பிரச்சனை, போராட்டம், வியாதி இல்லை இப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? சுய விருப்பத்தை விட்டு விட்டு தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே அவர் வாழ்ந்து காட்டினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொல்கிறாரு ஜெபத்தில், என் சித்தம் அல்ல உம்மது சித்தமே ஆக கடவுது என்றார். அவருக்கும் அந்த வேதனைகள், பாடுகள் இருந்தது. ஆனாலும் அதை காட்டிலும் தேவன் பரம தகப்பன் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் நான் பெருசாக நான் நினைக்கல அப்படின்ற ஒரு இடத்துல அவர் இருந்தார். பாருங்க, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படிப்பட்ட பாடுகளையும் போராட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு சும்மன் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வார்த்தையை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது மத சடங்குகளை பின்பற்றுவது மட்டுமல்ல, அவர் யார் என்பதை அறிந்து அவரது வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிவதாகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் நம்மை நிரூபிக்க சிலுவையை சுமப்பதில்லை. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்மை ரட்சிப்பதற்கான சிலுவையை சுமந்து விட்டார். இன்றைக்கு இந்த வசனத்தில் நமக்கு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், உங்கள் பழைய சுயநலமான அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு என்னுடன் நடக்க தேர்ந்தெடுங்கள். அதாவது உங்கள் திட்டத்தை அறிந்து கொண்டு, நான் உங்கள் மேலே வைத்திருக்க சித்தத்தை அறிந்து கொண்டு அது நடக்கும்படியாக உங்களை விட்டு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் சொல்கிறாருல்ல, உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. உங்களுடைய சொந்த விருப்பத்தை விட்டுவிட்டு தேவனுடைய விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுங்க என்று சொல்லுகிறார். அது கீழ்ப்படிதலை போதிக்கிறார். பாருங்களேன், ரோமர் 8:17 கூட சொல்லுது, நாம் அவருடன் பாடுகளை சகிப்பது இல்லை என்றால் அவருடன் ஆளுகை செய்ய மாட்டோம் என்று இந்த ரோமர் சொல்லுகிறது. அப்போ அவருடைய பாடுகள் சகிப்பது என்பது என்னன்னா, தேவனுடைய திட்டத்துக்கு வருகிற அந்த திட்டத்துக்கு எதிராக வருகிற எல்லா காரியத்தை நம்ம அர்ப்பணித்து விட்டு இல்லை அது சரண்டர் பண்ணிட்டு நம்ம வாழ்வதாகும். உதாரணத்துக்கு என் கணவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் போதே டிஸ்கன்டினியூ பண்ணி கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன், ஊழியக்காரர்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்ய வேண்டும் ஒரு தரிசனத்தில் அவங்க ஊழியத்துக்கு வந்தாங்க. கர்த்தர் கிருபையிலே இன்னைக்கு வரைக்கும் அந்த காலிங்கிலே அவரை நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு எதிரான எவ்வளோ பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, பொருளாதார ரீதியில் ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் கர்த்தர் அற்புதமாக எங்களை பாதுகாத்தார். இந்த கோவிட்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவர் 15 நாள் ட்ராவலிங்லேயே இருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, ஒவ்வொரு சபைக்கும் போய் பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க. மாதத்துக்கு 15 நைட்டு அவங்க அந்த பிரயாணத்திலே இருப்பாங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. 15 நாளும் அவங்க ட்ராவல்லே இருப்பாங்க. அப்போ எவ்வளோ அர்ப்பணிப்புகள் இல்லை, நிறைய ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு தான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சரியான டைமுக்கு சாப்பிட முடியாது. அந்த சரீரங்கள் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும், டயர்டாக இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ மூத்த ஊழியக்காரர்கள் ஒரு டீ, ஒரு பன்னு சாப்பிட்டுட்டு ஊழியம் செய்திருக்கிறாங்க. எத்தனையோ மிஷினரிஸ்கள் சாப்பாடெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் ஊழியம் செய்து கொண்டு ஒரு அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, அவங்க வாழ்க்கையெல்லாம் செகண்டரி தான், ஃபஸ்ட்டு கர்த்தருக்காக ஓட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மூத்த ஊழியக்காரர்கள் தன்னுடைய அர்ப்பணிப்போட ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள், அவங்களுடைய சந்ததிகள் இன்றைக்கு ஆசீர்வாதமாக ஊழியம் செய்கிறதை நான் பார்க்குறேன். அப்போ ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் அர்ப்பணிப்பா? இல்லை, உங்களுக்கும் எனக்கும் கூட விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, தியாகம் நிறைந்த வாழ்க்கை, விட்டு கொடுக்குற வாழ்க்கை தேவை.
இந்த ரோமர்ல சொல்லுதுல, நாம் அவருடன் பாடுகளை சகிப்பது இல்லை என்றால் அவருடன் ஆளுகை செய்ய மாட்டோம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆளுகை நாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வருகிற பாடுகள், காரியங்கள் சகிக்க வேண்டும் என்று, அதுதான் அந்த சிலுவை என்பது பார்க்கிறோம். பாருங்க, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் சிலுவை என்பது, பாருங்கள், இந்த பூமியில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் சரி, ஊழியக்காரருக்கும் சரி, பண ஆசை, இச்சை, பெருமை, இவை அனைத்தும் கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இந்த கலாத்தியர் 2:20. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவைக்கு பிறகு உயிர்த்தெழுதலும் உண்டு. பாருங்க, கிறிஸ்துவின் வாழ்க்கை சிலுவையில் முடியவில்லை, உயிர்த்தெழுதலில் முடிந்தது. அதுபோல தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்படும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இழப்பிலும், பிரச்சனையிலும், போராட்டத்தில் முடிவதில்லை. அதிகமான அவருடைய கிருபை அவருடைய ஜீவனில் முடிகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்ட சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்படும்படியாக, ஆண்டவரே, நாங்கள் இல்லப்பா, அந்த கிறிஸ்துவை எங்களுக்குள்ள பிழைத்திருக்கும்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம், சரண்டர் பண்ணுகிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.